நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆதலால் இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் உப்பு இல்லாத கொடி அப்படின்னு பெறுது, அல்லது உப்பிலாங்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த உப்பிலாங்கொடி பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம் சொல்லலாம். இந்த உப்பிலாங்கொடியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம அனைவருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொந்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுக்கு இந்த உப்பிலாங்கொடி ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. இன்றைக்கு இந்த ஹைப்பர் அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அல்லது கேர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, தண்ணீர் குடித்தாலும் வயிறு எரிச்சல் இருக்கும். தெரியாத்தனமாக காரமான ஒரு உணவை உண்டு விட்டோமேயானால் வயிற்றிலிருந்து நெஞ்சு வரை ஒரு நெருப்பு கட்டியை வைத்தது போல கிடுகிடுன்னு எரிவதை நம்ம பார்க்க முடியும். அந்த எரிச்சலுடைய அளவு அதிகரிக்கும் போது அது வாய் புண்ணை உண்டாக்குவதை நாம் பார்க்க முடியும். சில நேரங்களில் அந்த எரிச்சலுடைய அளவு மிக அதிகமாகும் போது மலப்புழை வரை அந்த எரிச்சல் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு, குறிப்பாக அதிகமான வேலை சுமையுள்ள இளைஞர்களுக்கு உணவை சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருத்தல், மது அருந்துதல், நிறைய எண்ணெயில் போட்ட உணவுகளை வறுத்து தின்னக்கூடியவர்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள். இதை குணப்படுத்தக்கூடிய சக்தி உப்பிலாங்கொடிக்கு உண்டு. பொதுவாக பாரம்பரிய மருத்துவர்களிடையே இந்த ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூலிகையுடைய வீரியத்தை அதிகரிப்பதற்காக அதை புடமிட்டு சாம்பலாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. உப்பிலாங்கொடி கூட அப்படி தான் பண்ணுவாங்க. உப்பிலாங்கொடியை எடுத்து நன்றாக அந்த இலைகளை சுத்தப்படுத்தி ஒரு சீலையிட்டு எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அதை ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து ஒரு அரை கிளாஸ் அளவு இருக்கக்கூடிய 50 மில்லி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் அல்லது பாலில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே இந்த நெஞ்சு பகுதியெல்லாம் ஒரு ஐஸ் வாட்டர் வச்சா எப்படி இருக்குமோ, ஒரு பனிக்கட்டியை வைத்தால் எவ்வாறு இருக்குமோ அது போல் அந்த காயங்கள் அனைத்தும் வேகமாக குறைவதை நாம் பார்க்க முடியும். கேர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும் போது கூட பெரும்பாலான நேரங்களில் கொடுக்கக்கூடிய ஆன்டாசிட் சம்பந்தப்பட்ட மருந்துகளோ உணவு கட்டுப்பாடுகளோ கூட பெரிய அளவில் உதவி செய்வதில்லை. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த எரிச்சல் அதிகமாகி வாந்தி எடுக்கும்போது ரத்தம் கூட உடலை விட்டு வெளிவருவதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்கு இந்த உப்பிலாங்கொடிக்கு நிறைய சக்தி உண்டு. இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு வாய்வு சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவு. சார், காலையில் 2 இட்லி சாப்பிட்டால் மதியம் 1 மணிக்கு பசி எடுப்பதே கிடையாது. வயிறு பார்த்திங்கன்னா பானை போல வீங்கி இருக்கும். காலை சாப்பிட்ட உணவு ஏப்பம் விடும்போது அதோடைய வாசனை இரவு ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட, வாய்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு நிறைய பேருக்கு தொந்தரவை உண்டாக்குகிறது. அதை சரி செய்யக்கூடிய சக்தி இந்த உப்பிலாங்கொடிக்கு உண்டு. உப்பிலாங்கொடியுடைய ஒரே ஒரு இலையை எடுத்து சுவை பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு கொய்யா இலையை போலவே சுவையை உண்டாக்கியிருக்கும். அந்த இலையை வாயில் வைத்து மென்று அதில் இருக்கக்கூடிய சாறை மட்டும் நாம் சாப்பிட வேண்டும். இதை சாப்பிட்ட அடுத்த 10 நிமிடத்தில் பார்த்திங்கன்னா நன்றாக காத்தடைத்த பலூனில் ஒரு ஊசியை குத்தினால் எவ்வளவு வேகமாக உடலை விட்டு வாயு வெளியே வருகிறதோ அந்த அளவுக்கு வேகமாக அவை வெளிவருவதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய வாயுவை குறைப்பதற்கு உப்பிலாங்கொடியுடைய இலைக்கு அந்த சக்தி உண்டு. மூன்றாவது, இன்றைக்கு பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், மிகவும் இறுக்கமான உடை அணிகின்ற ஒரு பழக்கம் இன்றைக்கு இருக்கிறது. அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வேட்டி அணிகின்ற, கையில் அணிகின்ற, பாவாடை அணிகின்ற பழக்கங்கள்லாம் ஆண் பெண் குழந்தைகளுக்கு இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் போய் எல்லாமே எலாஸ்டிக் இருக்கக்கூடிய பேண்ட்டு
ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடிய டிஷர்ட்ஸ் இதெல்லாம் போடுறதுனால அவர்களுடைய தொடை இடுக்கு பகுதிகளில், கை அக்குள் பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா கருமை நிறமான ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது இரவு முழுவதும் அவர்களுக்கு அந்த இடத்தில் அரித்து அரித்து அந்த இடமே கருமை நிறமான ஒரு இடமாக மாறிவிடும். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அக்குள் பகுதின்னு சொல்லக்கூடிய கைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி கருமை நிறமாகவே மாறி இருப்பதை இன்றைக்கு நிறைய பார்க்கலாம். இதற்காக மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய ஆன்டிஃபங்கல் பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தணுன்னா பெரிய பிரயோஜனம் இருக்காது. அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா உப்பிலாங்கொடியுடைய இலைகளை எடுத்து அரைத்து அந்த அரிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம போட்டாலே அந்த அரிப்பு மறைந்து விடுவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, உப்பிலாங்கொடியை பொறுத்தவரையிலும் வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், வாய்வு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், தோள்களில் ஏற்படுகின்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைய தினம் அண்ணல் அம்பேத்கரனுடைய பிறந்த தினம். உண்மையில் இந்தியா கொண்டாடுவதற்குரிய வெகு சில பிறந்த தினங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையில் அண்ணல் அம்பேத்கரனுடைய பிறந்த தினமும் அதில் ஒன்று. காந்தியடிகளுடைய பிறந்த தினம் போல, தந்தை பெரியாருடைய பிறந்த தினம் போல வரலாற்று சிறப்பு மிக்க சில பிறந்த தினங்களில் அண்ணல் அம்பேத்கரனுடைய பிறந்த தினமும் ஒன்று. ஏனென்றால் இவர்களெல்லாம் வரலாற்றை பயன்படுத்தியவர்கள் அல்ல, வரலாற்றை உருவாக்கியவர்கள், வரலாற்றினுடைய திசைகளை மாற்றியவர்கள், வரலாறாகவே வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு நாம் சமூக நீதியை பற்றி பேசுகிற பல விஷயங்கள் என்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய சித்தாந்தங்களின் அடிப்படையில், கோட்பாடுகளின் அடிப்படையில் உருவானவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முக்கியமாக சமூக நீதி சார்ந்த கருத்தாக்கங்கள் எப்படி சட்டமாவது அல்லது சட்டபூர்வமாக அவற்றை எப்படி செயல்படுத்துவது என்பதற்கான அடித்தளங்களை இட்டவர் அண்ணல் அம்பேத்கர். அதனால்தான் நாம் எப்போதுமே சமூக நீதியை பற்றி பேசுகிற போது, சாதிய சமத்துவத்தை பற்றி பேசுகிற போது அதில் தந்தை பெரியாருடைய பெயரைப் போலவே அண்ணல் அம்பேத்கரனுடைய பெயரும் அதில் தவிர்க்க முடியாத, மறக்க முடியாத ஒரு பெயராக இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் போட்ட பாதைகளில் தான் இன்றைக்கும் நாம் சமூக நீதிக்கான ஒரு போராட்டங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். 1891ஆம் ஆண்டு பிறந்த அண்ணல் அம்பேத்கர் மிக சிறு வயதிலேயே தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்தார் என்பதற்காகவே பல்வேறு விதமான அவமானங்களை அவர் சிறுவயதில் சந்தித்திருக்கிறார். அவருடைய சிறுவயதில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று, அந்த சம்பவம் என்பது பலராலும் மிக ஆழமாக நினைவு கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அண்ணல் அம்பேத்கர் சிறு குழந்தையாக இருந்தபோது அவர் வேறு சில குழந்தைகளும் ஒரு மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பாதி வழியில் சென்று கொண்டிருக்கிற போது அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று வண்டி ஓட்டுகிறவருக்கு தெரிகிறது. வண்டி ஓட்டுகிறவர் ஒரு உயர் சாதியைச் சேர்ந்தவர். அவர் உடனடியாக வண்டியை கீழே சாய்த்து அந்த மூட்டைகளை அல்லது ஒரு வண்டியில் இருக்கக்கூடிய வைக்கோலை கீழே சரித்து விடுவது போல அவர் அந்த குழந்தைகளை கீழே தள்ளி விடுகிறார். அந்த குழந்தைகளில் அண்ணல் அம்பேத்கரும் ஒருவர். எப்படி காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் ரயிலில் சென்று கொண்டிருந்த போது அவர் ரயிலிலிருந்து கீழே இறக்கப்பட்டது, அவர் ஒரு இந்தியர் என்பதற்காக, கருப்பினத்தவர் என்பதற்காக ரயிலிலிருந்து இறக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு தேச விடுதலை போராட்டத்திற்கே வித்திட்டதோ, அதே போல் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான சாதி ஒழிப்பிற்கான ஒரு தத்துவ மேதையாக, சட்ட மேதையாக, போராளியாக அண்ணல் அம்பேத்கர் உருவாவதற்கு அவருடைய மிகச் சிறு வயதில் நடந்த இந்த சம்பவம் ஒரு முதன்மையான காரணமாக அமைந்தது. அவருடைய இளம் வயதில் அது ஒரு மிகப்பெரிய ஆறாத ரணமாக, காயமாக மாறியது என்று சொல்லலாம். ஆனால் அந்த காயங்கள் அதற்கு பின்னும் அம்பேத்கருக்கு தொடரத்தான் செய்தன. பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தனியாக அமர வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு தனியான அவர்களுடைய பாடப்புத்தகங்களை கூட ஆசிரியர்கள் தொடமாட்டார்கள். அவருடைய நோட்டு புத்தகங்களை தொட்டு வாங்கி பார்க்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு மிக கொடூரமான சாதிய பாகுபாடு அங்கு நிலவியது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு படித்த மாணவர்கள் எல்லாம் தாங்கள் அமர்வதற்கு ஒரு கோணிப்பையை வீட்டில் இருந்து அவர்களே கொண்டு வர வேண்டும். பிறகு அந்த கோணிப்பையை அவர்கள் மடித்து கையோடு எடுத்து சென்று விட வேண்டும்.
இப்படியெல்லாம் தான் அண்ணல் அம்பேத்கரனுடைய இளமை காலம் கழிந்தது. இந்த சாதிய அமைப்பை, இந்த சாதிய சமூக அமைப்பினுடைய கொடூரங்களை உடைத்தெறிய வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் விரும்பினார். அதனால் அவர் அதற்கு ஒரு கல்வியை ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக அவர் கையில் எடுத்தார். சட்டம் படித்தார். சட்டம் படித்தது மட்டுமல்ல, சட்டக்கல்வியினுடைய உயர்கல்வியை கற்பதற்காக அவர் அமெரிக்கா சென்றார். இந்த இடத்தில் தான் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு உயர்கல்விக்காக சென்ற முதல் இந்தியர் அண்ணல் அம்பேத்கர் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த கல்வியின் பலத்தோடு திரும்பி வந்த அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்து கொண்டார். இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராக அண்ணல் அம்பேத்கர் பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்றுக் கொண்டதுடன் அவர் இந்திய அரசியல் சாசனத்தை, இந்திய குற்றவியல் சட்டத்தை வடிவமைக்கக்கூடிய குழுவினுடைய தலைவராக அண்ணல் அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற பல சட்டங்களை உருவாக்கியதில் அண்ணல் அம்பேத்கரனுடைய பங்கு என்பது முதன்மையானது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த சட்டங்கள் என்பது சமூக நீதியை பெற்றுத்தருவதற்கு போதாமல் இருப்பதை அண்ணல் அம்பேத்கர் உணர்ந்தார். ஒரு கட்டத்தில் அந்த பதவியிலிருந்து, தன்னுடைய அமைச்சர் பதவியிலிருந்து விலகுகிறார். அப்படி அண்ணல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்தபோது அவர் வைத்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, அவர் நடைமுறைப்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு செயல் என்பது, அதாவது தலித் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்பதாகும். அதோடு அவர்களுக்கென சிறப்பு தனி தொகுதிகள் வேண்டும் என்பதையும் அண்ணல் அம்பேத்கர் வலியுறுத்தினார். அது பல்வேறு விதமான எதிர்ப்புகளுக்கு பிறகு அது கடைசியில் சட்டமாக மாறியது. தலித் தனித்தொகுதிகள் என்கிற அண்ணல் அம்பேத்கருடைய கோரிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்றைக்கும் கூட அது நடைமுறையில் இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் போட்டியிடுவதற்கான சிறப்பு தொகுதிகள் இந்தியா முழுக்க உருவாக்கப்பட்டன. இதை அண்ணல் அம்பேத்கர் செய்ததனுடைய முக்கியமான காரணம், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், தலித் சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுகிற போதுதான் அவர்களுடைய சமூக விடுதலை சாத்தியம் என்பதில் அண்ணல் அம்பேத்கர் மிக தெளிவாக இருந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அரசியல் அதிகாரத்திற்கு வராமல் ஒரு நாளும் அவருடைய பண்பாட்டு இழிவுகள் நீங்காது. அவர்களுக்கு கல்வியின் மூலமாக விடுதலை வேண்டும், அரசியல் அதிகாரத்தின் மூலம் விடுதலை வேண்டும் என்பதில் மிக தெளிவாக அண்ணல் அம்பேத்கர் இருந்தார். அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியது மட்டுமல்ல, அவற்றில் பலவற்றை சட்டங்களாகவும் ஆக்கி காட்டினார். அதை முழுமையாக அண்ணல் அம்பேத்கரனுடைய கனவுகளை மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவில் நிறைவேற்றிய ஒரு மாநிலம் என்றால் அது தமிழகத்தை தான் சொல்ல வேண்டும். தமிழகத்தில்தான் சமூக நீதி சார்ந்த பல விஷயங்கள் திராவிட இயக்கத்தால், திராவிட முன்னேற்றக் கழகத்தால் மிக தீவிரமாக முன்னெடுத்து செல்லப்பட்டன. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு சாதி கொடுமைகளுக்கு எதிராக, மனிதர்களிடையே சாதிய சமத்துவம் வேண்டும் என்பதற்காக பல சட்டங்களையும் திட்டங்களையும் தீட்டினார். எண்ணற்ற வகையில் அதற்கான பல காரியங்களை அவர் செய்தார். ஒரு காலத்தில் பெரியார் அவர்கள் பேசிய, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேசிய பல விஷயங்களை கலைஞர் நடைமுறையில் சாதித்து காட்டினார். குறிப்பாக இடஒதுக்கீடு என்பது, இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்திய, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தியதில் கலைஞர் அவர்கள்தான் முதன்மையான பங்கு வகிக்கிறார். அவர் கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக இந்தியா முழுக்க அதை பின்பற்ற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் கூட மண்டல் கமிஷனுடைய கோரிக்கைகளை, அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீட்டை அடிப்படை உரிமையாக மாற்றுகிற அந்த மண்டல் கமிஷனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு VP சிங் அவர்களுடைய தலைமையில் ஒரு அரசு அமைவதற்கே கலைஞர் அவர்கள்தான் காரணமாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து அம்பேத்கரினுடைய இடஒதுக்கீடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை, சமூக நீதி, சமத்துவம் சார்ந்த விஷயங்களில் தமிழகம் மிக மிக ஒரு முன்னேற்றமான நிலையில் இருந்தது என்று சொன்னால் அதற்கு திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆற்றிய பங்குகள் மகத்தானவை என்பதை நாம் இந்த தினத்தில் நினைவு கூற வேண்டும். அதனால்தான் வேறு யாரையும் விட அண்ணல் அம்பேத்கரை நினைவு கூறுவதற்கு நாம் மிக மிக பொருத்தமானவர்கள். அதற்கு நமக்கு எல்லா விதமான உரிமையும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு, அதை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கும் சாதி கொடுமைகள் இந்தியாவில் தலைவிரித்தாடுகின்றன. அந்த தலைவிரித்தாடுகிற அந்த கொடுமைகளுக்கு எதிராக நாம் உரத்த குரலில் நாம் முழங்க வேண்டும் என்றால், அவற்றை இன்னும் மாற்றியமைக்க வேண்டும் என்றால், அதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றி வைத்த அந்த வெளிச்சம் எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேபா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது.
இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு KAM முகமது அபுபக்கர். தேர்தல் வரக்கூடிய இந்த சூழல்ல திமுக கூட்டணி கட்சி அப்படிங்கிற ஒரு நிலையில இன்னைக்கு மக்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்காங்க, சிறுபான்மையினர் நல சமுதாயம் முன்னேறணும், அவங்களோட வாழ்வாதாரம் சரியான முறையில் போகணும் அப்படின்னா திமுக தலைமையிலான கூட்டணி ஏன் அவசியமா இருக்கு, இந்த மாற்றத்தை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம், அதுலயும் இன்னும் முக்கியமாக தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். ரொம்ப நன்றி. மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதையும் தாண்டி திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கிற கட்சிங்கிற முறையிலையும் சிறுபான்மையினர் நலன் மேம்பாடு அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நலத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு, அது செயல்பாட்டில் இருந்துச்சு, ஒரு சமத்துவம் அப்படின்னு வரும்போது எல்லா சமுதாய மக்களோட வாழ்க்கை தரம் உயர தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய பணி, இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்காங்க? இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சி மக்கள் மனம் நொந்து எந்த ஒரு வேலையுமே முழுமையா செய்ய முடியாம ஒரு முடக்கமான சூழல் இருக்கிற இந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க? அந்த மாற்றத்தை யாரால கொடுக்க முடியும்? ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிற முறையில் எதை முன் வச்சு எந்த ஒரு கருத்து மனசுல வச்சு திமுகக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க? இப்படி நிறைய விஷயங்களை கருத்துக்களை எங்க நேர்களோட முழுமையா பகிர்ந்துக்கணும். முதல்ல கேட்க வேண்டிய கேள்விதான், திமுக தலைமையிலான கூட்டணியில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு அங்கம் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள் உங்களுக்கு இருக்கு, அது எந்த அளவுக்கு திமுக உடன்பாட்டுல இருக்கு, எதை மையமா வச்சு இந்த தேர்தலில் இந்த கூட்டணியில நீங்க பிரச்சாரம் பண்ண போறீங்க? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் திமுகவோட நாங்கள் தோழமை கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் இது ஒரு அரசியல் லாபத்துக்காக வேண்டி இல்லை, ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணின்னு இதை சொல்லணும். அதுபோக இப்போ திமுக கழகத்தையும் முஸ்லீம்களையும் திமுக கழகத்தையும் முஸ்லீம் லீக் இயக்கத்தையும் பொறுத்த வரைக்கும் ஒரு தொப்புள் குடி உறவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சவங்க. பல்வேறு சூழ்நிலைகளில் எங்கள் சமுதாயத்துக்கு பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசி காரியங்களை சாதிச்சிருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து கொள்கை ரீதியாக திமுக கழகத்தோடு நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவருடைய காலத்தில் இருந்து, அதன் பிறகு அப்துல் சமத் சாப், அப்துல் லத்தீப் சாப், இன்றைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவருடைய தலைமை வரைக்கும் நாங்கள் அவங்களோட, அறிஞர் அண்ணா அவர்கள், அதற்கு பிறகு கலைஞர் அவர்களோடும் இன்று தளபதியோடும் நாங்கள் நெருக்கமான ஒரு தொடர்பு வைத்திருக்கிறேன்னு சொன்னால் அந்த கொள்கை ரீதியான நாங்கள் கூட்டணி. கொள்கை ரீதியான கூட்டணின்னு சொன்னால் இந்த நாட்டில் எப்போதுமே எல்லா மக்களும் அண்ணன் தம்பிகளாக வாழணும், சமய நல்லிணக்கத்தோடு வாழணும், சமூக நீதி கொள்கை நிலைநாட்டப்படணும், சிறுபான்மையினருடைய உரிமைகள் நிலைநாட்டப்படணும், எல்லா மக்களும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த அணியிலே நாங்கள் இருந்து வருகின்றோம். திமுக முஸ்லீம்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்கும்போது சாதாரண ஆட்கள் கூட சொல்ல முடியும். இடஒதுக்கீடு பிரச்சனையை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம். இந்த இடஒதுக்கீடு எப்படி வந்ததுங்கிற வரலாறை படித்து பார்த்தா தெரியலாம். முதல்ல சிறுபான்மை சமுதாயத்தில் உள்ள இந்த பல்வேறு பிரிவினர்களை எல்லாத்தையும் முதல்ல அவங்க பிற்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது திமுக தான். 1971 கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அவங்கள எல்லாத்தையும் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்த்து இன்றைக்கி சட்டப்பூர்வமாக இடஒதுக்கீடை நாங்கள் பெற்றுக்கிறோம். இப்போது இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை உயர்த்தி தர வேண்டும் என்று நாங்கள் சென்ற மாதம் நடைபெற்ற மாநாட்டிலே கோரிக்கையை வைத்த பொழுது அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவதாக அங்கே வந்திருந்த நமது திமுக கழகத்தினுடைய பொருளாளர் ததுவலி ஸ்டாலின் அவர்கள் அங்கே வாக்குறுதி அளித்தார்கள். அதே போல் உருது மொழிக்கான பாதுகாப்பு, உருது அகாடமி ஆரம்பித்தது இதே திமுகவினுடைய ஆட்சியில்தான். அதே போல் சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் ஆரம்பித்தது இதில் தான். மைனாரிட்டி கமிஷன், சிறுபான்மை ஆணையத்திற்கு ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ், சட்டப்பூர்வமான அந்தஸ்தை திமுக கழகத்தினுடைய ஆட்சியில் தான் வழங்கினார்கள். அதே போல் பல்வேறு நிலைகளிலே முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கல்வி பொருளாதார மேம்பாட்டுக்காக வேண்டி எண்ணற்ற திட்டங்களை கலைஞர் அவர்களுடைய ஆட்சிகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். இன்றைய நிலையிலே பல்வேறு கோரிக்கைகள், முக்கியமாக இடஒதுக்கீடை உயர்த்தி தர வேண்டும் என்று சொன்னபொழுது சென்ற தேர்தல் அறிக்கையிலேயே அவர்கள் இடம்பெற்று விட்டார்கள். அதை கண்டிப்பாக 3.5% நம்ம ஏற்கனவே கொடுத்தது கலைஞர் ஆட்சியில் தான். அதை உயர்த்தி தர வேண்டும் என்று நாங்கள் சொன்ன பொழுது அதையும் செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். அதே போல் மஸ்ஜிதுகள், கோயில்கள், கிறிஸ்துவ ஆலயங்கள் எல்லாம் அவங்க புதுசாக அமைக்கும் பொழுது
அந்த பெர்மிஷன் வாங்குறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. அதை சொல்லும் பொழுது இப்போ தேர்தல் அறிக்கையில் அதை சேர்த்துருக்காங்க. தேர்தல் அறிக்கை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்துக்கிட்டு 501.501 அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நாங்கள் அந்த வழிபாட்டு ஸ்தலங்கள் அமைப்பதற்கு எல்லா நிலைகளிலும் நாங்கள் உறுதுணை புரிவோம் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்ற திமுக ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் எங்களுடைய மாநாட்டிலே நாங்கள் கோரிக்கை வைத்தோம். வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய நலனுக்காக வேண்டி ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்த வேண்டும், அவருடைய நலன்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த மாநாட்டிலேயே அதை உறுதியளித்து உடனடியாக சட்டமன்றத்திலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்கள் அமைத்தார்கள். அதை இந்த அரசாங்கம் நீக்கிவிட்டது. இப்போ தேர்தல் அறிவிக்கையில் திருப்பி கொண்டு வரோன்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் எல்லா மக்களும் வாழ்கிறாங்க, குறிப்பாக முஸ்லீம்கள் அரபு நாடுகளில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவர்களுடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த திட்டத்தையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சச்சார் குழுவினுடைய பரிந்துரையை அமல்படுத்துவதற்கு நாங்கள் எல்லா நிலைகளிலும் இந்த அரசாங்கம் மத்திய அரசை வலியுறுத்தும் என்ற இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல் சிறுபான்மை மொழிகள் சமச்சீர் கல்விக்கு பிறகு சிறுபான்மை மொழிகளை கட்டாயமாக படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினாலே பல்வேறு இடைஞ்சல்களை இந்த சமுதாயம் சந்தித்து வருகின்றது. சிறுபான்மை மொழிகள் என்று சொன்னால் தெலுங்கு, மலையாளம், அரபி, உருது இந்த மொழிகளெல்லாம் கட்டாயமாக படிப்பதற்கு சென்ற ஆட்சியிலே விதிவிலக்கு வழங்கப்பட்டு அதுக்கு சட்டங்கள் எல்லாம் போடப்பட்டது. இந்த ஆட்சி அதை நடைமுறைப்படுத்தாதன் காரணமாக அது எல்லாம் இப்போ எக்ஸாமினேஷன் எழுதுறதுலே பிரச்சனையாக போச்சு. அவங்க சிறுபான்மை மொழியை சேர்ந்தவர்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு போய் அவங்களுடைய பெர்மிஷனில் தான் எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்துக்கிட்டு இதில் உறுதி அளிச்சிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தேன்னு சொன்ன அன்னைக்கு அதையெல்லாம் செய்யப்படும் என்ற உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் இங்கே எப்படி சென்ற திமுக ஆட்சிகளிலே நிறைவேற்றி தந்தார்களோ அந்த அடிப்படையிலே வருகின்ற திமுக ஆட்சிகளும் இது போன்ற காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்வோம் என்று இதில் தெரிவித்திருக்கின்றார்கள். எங்களிடத்திலே தனிப்பட்ட முறையிலும் செய்திருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை. இந்த அணியில் முஸ்லீம் லீக் இடம்பெற்றிருக்குது, மற்ற முஸ்லீம் இயக்கங்களும் இதில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த தேர்தல் இன்றைக்கி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேர்தல் அறிவிப்பதற்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக எங்களுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் கலைஞர் அவரிடத்திலும் தளபதி இடத்திலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் குறைந்தது 12 உறுப்பினர்கள் செல்வதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார். நாங்கள் கேட்டது 12 தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு 5 தொகுதி, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதி, திமுகலேருந்து 5 பேருக்கு மேலே நிற்க போகிறாங்கன்னு இருக்குது. கேட்டது 12 வேட்பாளர் தான் எங்கள் சமுதாயத்துக்கு. ஆனால் இவங்க 15 வேட்பாளருக்கு மேலே அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி வழிவகை கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் சொன்ன கூட கிறிஸ்துவ சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாரும் இன்றைக்கி திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கும் குறைஞ்ச ஒரு 10-12 பேர் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் இடம்பெறக்கூடிய வகையில் வழிவகை காண வேண்டும் என்று. அதுவும் நிறைவேற்றப்படக்கூடிய சூழ்நிலை. அதே போல் பல்வேறு நிலைகளில் முஸ்லீம் சமுதாயம் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் உள்வாங்கியதாக இந்த தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கின்றார்கள். இது திமுக அணியில் நாங்கள் இருப்பதற்குண்டான காரணம். கண்டிப்பாக மாற்று அணியில் இருக்கக்கூடியவங்க எதை சொல்ல முடியும்? 12 உறுப்பினர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, எந்த உத்தரவாதம் இல்லை. சென்ற தேர்தலுக்கு முன்பு நாங்கள் இப்போ தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு உயர்த்தி தரப்படும் என்று சொன்ன உடனே இந்த அம்மா வந்துக்கிட்டு உடனே திருச்சியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவங்களும் சொன்னாங்க, நாங்கள் வந்தால் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை உயர்த்தி தருவோம். 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, அதை பற்றி வாயே துறக்கலை. தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி அவங்க சொன்ன வார்த்தைகளை தவிர அவங்க வந்துக்கிட்டு இதை நிறைவேற்றக்கூடிய எந்த மனப்பக்குவமும் இல்லை. அதே போல் பல்வேறு அரசு சார்ந்த பதவிகள் அமைச்சர்கள் எடுத்துருக்க சில முஸ்லீம்கள் 2 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் திமுக அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த அம்மையாருடைய ஆட்சியில் ஒரு அமைச்சர் இருக்கிற கூட ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில காலத்தில் முஸ்லீம் அமைச்சர்களே இல்லாமல் கூட அதிமுகவினுடைய அமைச்சரவை நடந்திருக்குது. வக்ஃபு வாரியம் இந்த காரியங்களும் முறையாக நடக்கலை. மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் இப்போ தற்போதைய வக்ஃபு வாரிய தலைவர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு, கை விட்டு வாங்கினது மற்றெல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க. அவங்க மேலே அவ்வளோ அதிருப்தி. இந்த நம்ம தேர்தல் அறிக்கையில் வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் மீட்கப்படும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 295 இந்த பாயிண்டில் வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பிருக்க வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் உரிய இடத்திலே வழங்குவதற்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு நிலைகளில்
திமுகவினுடைய அனுசரணை, கருணை பார்வை, முஸ்லீம் சமுதாயம், சிறுபான்மை சமுதாயம், தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய இருப்பதன் காரணமாக நல்லாட்சி மலர்ந்து எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. கண்டிப்பா சார். எந்த காரணத்தினால எதை முன் வச்சு நம்ம இந்த கூட்டணியில் இருக்கோம், முன்னாடி அரசு என்ன செய்யல, அதுவும் குறிப்பாக சிறுபான்மையினர் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அதிமுக ஆட்சி அதை எந்த விதத்திலையுமே சரியாக செய்யலைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இதை பேசும்போது இந்த 5 ஆண்டு கால ஆட்சி, அதிமுக ஆட்சியோட செயல்பாடுகள் பற்றி பேசணும். தொழில் எதை எடுத்தாலும் போராட்டம், மக்கள் போராடுறாங்க, தொழில்துறைகள் முடக்கம், பல கம்பெனிகள் மூடப்பட்ட ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போகிற ஒரு நிலையில் இந்த அரசாங்கம் செயல்படுது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத பார்க்குறோம். ஒரு கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அம்மையார் ஆட்சிக்கு வரும்போது திமுக மேலே உள்ள சில குற்றச்சாட்டுகளை சொல்லி, குறிப்பாக மின்சார தடை என்பதை வலியுறுத்தினாங்க. அதே போல் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிக்கிட்டு தான் மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட 3 வருஷமாக மின்சாரம் எந்த அளவுக்கு தடையாக இருந்துங்கிறது தெரியும். அதே மாதிரி பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டுருச்சு. ஏற்கனவே திமுக ஆட்சியில் போராடி, மத்திய அரசாங்கத்தில் போராடி பெற்ற பல்வேறு தொழிற்சாலைகள், குறிப்பாக நம்ம முரசொலி மாறன் அவர்கள் காலத்தில் நோக்கியா போன்ற பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் வந்தது, இதெல்லாம் மூடிட்டாங்க. இருந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது. புதிதாக எந்த தொழிற்சாலைகளும் இங்கே வரவில்லை. வெறும் அறிவிப்பு, கண் துடைப்பு நாடகம் தான் இதில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது பொதுவாக தொழில் வர்க்கத்தினுடைய அதிருப்தி. அதே போல் மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகள், பொதுவாக இந்த முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மக்கள் சந்திக்கவே முடியாது. முதலமைச்சர் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. முதலமைச்சர் கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு இடைக்கால முதலமைச்சர் மாதிரி ஓபிஎஸ் வந்தார். ஓபிஎஸ் காலத்தில் என்ன நடந்ததுங்கிற யாருக்குமே தெரியாது. ஏன்னா சாதாரணமாக ஒரு நடவடிக்கை கூட அவரால் எடுக்க முடியல. அம்மாட்ட கேட்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் மண்ணள்ளி போடக்கூடிய அளவில் அவங்களுடைய நிர்வாகங்கள் எல்லாம் நடந்து கொண்டுக்கிட்டு இருந்ததை எதிர்கட்சிகள் சொல்லும் போது அதெல்லாம் மறைச்சு அறிக்கை விட்டாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மைங்கிறத வெல்ல பாதிப்பு ஏற்படும் பொழுது எந்த அளவுக்கு இது ஒரு இன்ஆக்டிவ் கவர்மெண்ட் என்பதை மக்கள் பட்டவர்த்தனமாக அறியக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா அதிகாரிகள் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயத்தில் முதலமைச்சர்கிட்ட பெர்மிஷன் கேட்க முடியல, முதலமைச்சரினுடைய உத்தரவு வரவில்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இதனுடைய சூழ்நிலையில் போயிட்டுருக்குது. அதே போல் ஊழல், லஞ்சம், கொலை கொள்ளை, 10,000க்கு மேற்பட்ட கொலை கொள்ளைகள் நடந்திருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆய்வறிக்கையில் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் தேசிய அளவிலையும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கையில் எந்த அளவுக்கு பின்தங்கிய மாநிலமாக தமிழகம் இருக்குது என்பதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. தற்கொலைகள் எவ்வளோ நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா வர்க்க மக்களும், இப்போ இன்றைக்கி மக்கள் எடுத்துக்கிறீங்களேன், மது விலக்கை பற்றி இன்றைக்கி பேசுகிறாங்க. 5 வருஷத்தில் இது ஏலாதுன்னு தானே சொல்லிகிட்டு இருந்தாங்க. நத்த விஸ்வநாதன் ஏலாதுன்னு சொன்னார். இவன் மக்களை ஏமாத்துறாங்க, திமுக இதை கையில் எடுத்துட்டு மக்கள்கிட்ட கடுமையான தண்டனைகளை பெறப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அன்றைக்கி தீவுத்தொடரில் பேசும்போது மதுவிலக்கை படிப்படியாக கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க. அறிகுறியே இல்லாமல் எப்படி சொல்லுவாங்க? இப்போ திமுக மதுவிலக்கை பற்றி சொல்லுன்னு சொன்னால் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வந்து அவங்கள எல்லாத்தையும் என்ன செய்வாங்கிறத தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது. மதுவிலக்கை பற்றி சொல்லும் பொழுது முற்றிலுமாக தடை செய்யப்படும் மது, தமிழ்நாடு இன்டகிரேட்டட் ரெகுலேட்டட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை விற்பனை வாரியம் ஏற்படுத்தப்பட்டு அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாம் இதில் சேர்க்கப்பட்டு நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கப்பூர்வமான இது தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கையில் இதை செய்வேன்னு சொன்னால் அது எப்படி செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரச்சனைகள், ஸ்மார்ட் கார்டு இன்றைக்கி பாருங்கள், எங்கள் வீட்லேயே நான் பார்த்துருக்குறேன். ரேஷன் கார்டு எத்தனை தாள் அட்டாச் பண்ணிட்டாங்க. தாள் இருக்குதா கிளியராங்கிற அளவுக்கு இப்போ ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போகிறாங்க. விண்ணப்பித்த உடனே கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே கலைஞர் ஆட்சியில் 7 நாளும் ரேஷன் கடையில் போய் நம்ம சாமான் வாங்க முடியும். இவங்க குறைச்சாங்க. திரும்பி திமுக ஆட்சிக்கு வந்தால் 7 நாளும் ரேஷன் கார்டில் நீங்கள் பொருள் வாங்கலாம், ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுன்னு சொன்னால் ஸ்மார்ட் கார்டில் கொடுக்கலாம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் இதில் வழங்கியிருக்கின்றார்கள். இதை பற்றி பேசணும்னு சொன்னால் 3-4 மணி நேரம் வாசிச்சே முடியும். இதை பற்றி விளக்கம் சொல்லணும்னு சொன்னால் பெரிய கூட்டங்கள் போட்டு பேசக்கூடிய அளவுக்கு திமுக கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. அதே மாதிரி லோக் அகித்யா, அது அந்த திட்டத்தில் இங்கே கொண்டு வருவோன்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு இப்போ லோக் அகித்யா இங்கே கொண்டு வரலையே இந்த அம்மா. எத்தனை பிரச்சனைகள். இந்த அரசாங்கமே எத்தனையோ கேஸுகளை அவங்க கண்டுக்கிறாமல் இருக்கிறாங்கிறது குற்றச்சாட்டுப்பட்டிருக்குது. இப்படி பல்வேறு திட்டங்கள். ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்,
சேவை உரிமை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கல் அண்ட் மெத்தட்ஸ், வேளாண்மைக்காக வேண்டிய அற்புதமான திட்டங்கள் எல்லாம் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஸ்டேட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் போர்டு, மாநில பொருளாதார வளர்ச்சி வாரியம், அதற்குண்டான காரியங்கள் என்னென்ன பற்றும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல் இங்கே மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் சட்டப்பேரவை தொகுதிகளை எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு வருவாய் மாவட்டங்கள் உருவாக்குதுண்டு இந்த அம்மா சொன்னாங்க, ஆனால் செய்யலை. வருவாய் மாவட்டங்களை சட்டமன்ற தொகுதியினுடைய வகைகளில் உருவாக்கப்படும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் கவுன்சில், இப்படி இந்த அறிக்கையை வந்துக்கிட்டு இதை செயல்படுத்தினாலே 5 வருஷம் ஈஸியாக மக்கள் என்னென்ன தேவைகள் தேவையோ அது எல்லாத்தையுமே இதில் செய்யக்கூடிய அளவுக்கு தேர்தல் அறிக்கை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சிறுபான்மை சமுதாயம் இல்லாமல் எல்லா சமுதாய மக்களும் இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து வருகின்றார்கள் என்பதை கண்டறிந்து, குறிப்பாக நமது தளபதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் போகும்போது எல்லா மக்களையும் சந்தித்தார். கட்சிக்காரங்களை இன்னும் சந்திக்கவே இல்லை. அந்த நேரத்தில் அங்கே போய் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கண்டறியப்பட்டு அதையெல்லாம் தேர்தல் அறிக்கையாக உறுதிமொழி சொல்லக்கூடிய வகையில் திமுக கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டிருக்கின்றது. நதிநீர் இணைப்பு, இப்படி எல்லா விஷயங்களும் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மக்களினுடைய மனக்குமுறல்கள், எல்லா தரப்பு மக்கள், மாணவர்களுக்கு கூட பாருங்களேன், பிரிட்டிஷ் கவுன்சிலை போன்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி சரளமாக ஆங்கிலத்தை பேசுவதற்கு பிரிட்டிஷ் கவுன்சிலை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி அதே மாதிரி மாணவர்களுக்கான கல்வி கடன், எஜுகேஷன் லோனை தள்ளுபடி செய்யப்படும் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா பல பேர் லோன் வாங்கிட்டு திருப்ப முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. திருப்பி லோனை எல்லாம் அதே மாதிரி சாதி வேறுபாடின்றி கல்வி செலவை அரசே இருக்கும். நல்ல மார்க் எடுத்தீங்கன்னு சொன்ன அன்றைக்கி டாக்டரு இன்ஜினியராக போகக்கூடியவங்களுக்கு சொல்லப்படுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு மொழிகளை பல்கலைக்கழகங்கள்லாம் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு தமிழும் இங்கிலீஷும் இல்லாமல் மற்ற மொழிகள் இருக்குதா இல்லையா, ஸ்பெயின், அரபிக்கு, அந்த மொழிகள்லாம் படிப்பதற்கு எல்லா வகையிலும் இந்த புதிய அரசாங்கம் பாடுபடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல் முதல் தலைமுறை மாணவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்படி இதை படிக்க இதை பற்றி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாம் செய்ய வேண்டியது இந்த திட்டங்களை எல்லாத்தையும் மக்களுக்கு போய் சேர்க்கிறது தான். பொதுவாக முஸ்லீம் சமுதாயம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய தோல் வணிகம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற, அதையும் சேர்த்துருக்காங்க. திண்டுக்கல், வேலூர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் தோல் பொருட்கள் பூங்கா அமைக்கப்படும். இது பெரிய விஷயம். பல பேர் இந்த ஃபீல்ட்லேருந்தே காலி ஆகிட்டாங்க. இப்போ இதை செய்ததுன்னு சொன்ன அன்றைக்கி பெரிய நன்மைகள் அந்த சமுதாயம் பெறும். 15 நாளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடிய ரேஷன் கார்டையே இந்த அம்மா புதிய ரேஷன் கார்டு கொடுக்காம தாளை ஒட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் புதிய ரேஷன் கார்டை கொடுக்கல. அப்பேற்பட்ட விஷயங்களெல்லாம் இதில் சேர்த்துருக்காங்க. அப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு எல்லா சமய கோயில்கள்லேயும் அங்கேயும் இவங்க வந்துக்கிட்டு போதிய அந்த இது இல்லாததுனால குடிநீர் திட்டம், கழிப்பறைகள் போன்ற அடிப்படை விஷயங்களை எல்லாம் செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. நாகூரை டூரிஸ்ட் சென்டராக மாற்றுறதா அறிவிச்சிருக்காங்க. நாகூர் இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலம், உலகெங்கிலும் இருந்து அங்கே வர்றாங்க. அங்கே வந்துக்கிட்டு எந்த வசதியுமே இல்லாமல் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. நாகூரை சுற்றுலாத்தலமாக ஆக்குவதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உருவாக்கி கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் சமுதாயத்தை பற்றி பல்வேறு குறிப்புகள்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கூட்டணி தொடர்கிறது. மக்களுடைய மாற்றம் என்பது கண்டிப்பாக திமுகவில் மட்டும்தான் தர முடியும். கண்டிப்பாக இந்த ஆட்சி வரும். ஆட்சி மலர்ந்ததற்கு பின்பாக இந்த துயரங்களெல்லாம் துடைக்கப்பட்டு எல்லா சமுதாய மக்களும் எல்லோரும் பெற்று தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய நல்லரசுக்கு அவர்களெல்லாம் வாக்களிக்க இருக்கின்றார்கள். இதை தடுக்கக்கூடிய வகையில்தான் ஆளுகின்ற அதிமுக ஆட்சி 3வது அணி, 4வது அணி, 5வது அணின்னு ஏமாத்துறாங்க. இதெல்லாம் ஓட்டை பிரிக்கிறது. ஆப்போசிஷன் ஓட்டை பிரித்து அவங்க திருப்பி வந்துடலான்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக அது நடக்க போவதில்லை. வைகோ அவர்களுடைய செயல்பாட்டினால அந்த அணியே குறைஞ்சி போச்சு. விஜயகாந்த் அவர்களுடைய செயல்பாட்டினால அந்த அணியே குறைஞ்சி போச்சு. மற்ற எந்த கட்சிகளும் அதெல்லாம் ஆட்சிக்கு வர முடியாது. மாற்றம் என்பதை மக்கள் ஓட்டின் மூலமாக வீணாக்க மாட்டார்கள். கண்டிப்பாக அதிமுக ஆட்சியின் மூலமாக எத்தனை அவதூறுகளையும் அதிருப்திகளையும் மக்கள் பெற்றிருக்கின்றார்களோ அதற்கெல்லாம் சரியான பாடமாக திமுக கழகத்தினுடைய கூட்டணிக்கு வாக்களித்து நல்ல மாற்றத்தை செய்வார்கள் என்பது அனைவருடைய நம்பிக்கையாகும்.
தேர்தல் அறிக்கையை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்களே இப்போ சொன்னீங்க. தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய சுற்றுப்பயணம், அவர் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களும் நேரடியாக போய் மக்களோட குறைகளை அவரே கேட்டறிஞ்சிருக்காரு. அதன் விளைவாதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை உருவாக காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நேரடியாக போய் மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் இந்த தேர்தலுக்கு எவ்வளவு தூரம் உறுதுணையாக இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் அந்த மௌன புரட்சி மாதிரி இருந்தாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறது யார் எடுத்துகிட்டு போகிறேங்கிறத அவர் தான் என்ன பண்ணார்னா ஊர் ஊராக போய் விடியல் மீட்பு, விடியலே வாண்டு சொன்ன மாதிரி அவங்க மக்கள் வரவேற்றாங்க. அவரை வரவேற்று எல்லா மக்களும், கட்சிக்காரங்களை பார்க்கவே இல்லை, அவர் எல்லா சமுதாய மக்களையும் எல்லா வர்க்கங்களையும் சந்தித்து அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத அப்போவே நோட் பண்ணி இந்த வருஷம்தான் திமுக கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று பொதுவான விஷயங்கள், மற்றொன்று மாவட்ட வாரியாக. இப்போ உங்களுக்கு 234 தொகுதிகளை பற்றியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. புதுசாக எம்எல்ஏக்கள் போகிறவங்க என்ன திட்டத்தை எப்படி செயல்படுத்தணுங்கிறதுக்கு முன்னாடியே திமுக கழகத்தினுடைய அந்த தேர்தல் அறிக்கையை படித்து பார்த்தாங்கன்னா அவங்க தொகுதிகளில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மாவட்ட வாரியா, ஊர் வாரியா பிரச்சனைகளை எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் விடியல் மீட்பு பயணம் தான் மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்தது. இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் போய் இறங்கி நின்று எல்லாத்தையும் பார்த்து வச்சு எல்லாத்தையும் சந்தித்து அதையெல்லாம் இன்றைக்கி ஒரு ஆய்வாக செய்யக்கூடிய அளவில் இந்த தேர்தல் அறிக்கையை அவர் வழங்கியிருக்கிறாரு. கண்டிப்பாக இதை மக்கள்கிட்ட போய் நாம் சேர்த்துட்டேன்னு சொன்னால் வேறு பிரச்சாரமே தேவையில்லை. தேர்தல் அறிக்கையை மட்டும் நம்ம போய் சேர்த்துட்டுன்னு சொன்னால் மக்கள் தன்னால் இந்த அணிக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர வேறு எந்த அணிக்கு போட போகிறது இல்லை. மக்கள்கிட்ட அவ்வளோ குமுறல் இருக்குது. தவறான கருத்துக்களை சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. இத்தனை இல்லாமல் குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்குது. போன ஆட்சி மாற்றத்தில் மூலமாக திமுக மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னாங்க, அதையெல்லாம் விஞ்சக்கூடிய அளவில் இப்போ இந்த அம்மாவனுடைய குற்றச்சாட்டு இருக்க எவ்வளோ அடாவடித்தனம், மக்கள்லாம் வெறுப்படையக்கூடிய வகையில் தானே இருக்குது. எவ்வளோ போன 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எலக்ட்ரிக் பில்லை பாருங்கள், இப்போ பாருங்கள், பாலை பாருங்கள். இப்போ இன்றைக்கி இந்த தேர்தல் அறிக்கையில் பாலுக்கு 7 ரூபா குறைச்சிடும்னு சொல்லியிருக்காங்களே. அதே மாதிரி பழிவாங்கு நடவடிக்கை. இந்த அம்மாவனுடைய பெரிய துரதிருஷ்டவசம் என்னென்னா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டங்கள் எல்லாத்தையும் முடக்கிறது. கலைஞர் அப்படி செய்யலையே. சத்துணவும் எம்ஜிஆர் கொண்டு வந்தது தான். இவர் சத்துணவோட முட்டையை போட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு, சத்துணவோடு சேர்த்து மாணவர்களுக்கு பால் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். பழிவாங்க நடவடிக்கை கிடையாது. பழிவாங்க நடவடிக்கையினால எத்தனை கோடி ரூபா நம்ம வரிப்பணம் விரயமாக்கப்பட்டிருக்குது. தலைமைச் செயலகத்தை கலைஞர் கட்டினாங்க. இன்றைக்கி அதை மருத்துவமனையாக மாற்றுறதுக்கு எத்தனை கோடி ரூபா அதில் வேஸ்ட் பண்ணாங்க. அண்ணா பேரில் கட்சி வச்சுட்டு இருக்கக்கூடிய அதிமுக அண்ணாவினுடைய பெயரால் 100 நூலகத்தை மூடுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணாங்க. எத்தனை பிரச்சனைகள். மெட்ரோ ரயில் கலைஞர் கொண்டு வந்தது. கலைஞர் ஆட்சி திருப்பி வந்திருந்துன்னு சொன்னால் மெட்ரோ ரயில் வந்திருக்கும். மெட்ரோ ரயில் திட்டம் கலைஞர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அது என்னன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் அமௌண்ட் வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அமௌண்ட் வருது, ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கொடுக்கணும். அதனால் அந்த திட்டத்தை அவங்க ரத்து பண்ணலை. ஆனால் இப்போது எந்த அளவுக்கு அது வேகமாக போயிட்டுருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும். திமுக ஆட்சி தொடர்ந்து இருந்திருந்தால் இதுவரைக்கும் மெட்ரோ திட்டம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த அம்மா பர்பஸாகவே அதை டிலே பண்ணி ஒவ்வொரு பெர்மிஷனுக்கும் இந்த மாதிரி கேடு விளைவிச்சதுனால இதுவரைக்கும் எவ்வளோ பிரச்சனை. மெட்ரோ ரயில் முழுமைப்படாதன் காரணமாக சென்னையில் உள்ள மிகுதியான பகுதிகள் இன்ன வரைக்கும் ரோடு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்படி பழிவாங்க நடவடிக்கை இந்த அம்மாட. தான் செய்தது தான் பேர் வரணும், தன்னுடைய பேர் தான் வரணுன்ட்டு. வெள்ள நிவாரணத்தில் பார்த்தீங்களா இல்லையா, பொதுநல அமைப்புகள் கொண்டு வந்ததெல்லாம் அம்மாவோட ஃபோட்டோ ஒட்டி அம்மா கொடுத்ததா கேவலப்படுத்தினாங்களா இல்லையா. இதோட கேவலம் வேறு என்ன இருக்குது. தற்புகழ்ச்சிக்கு ஒரு லிமிட் இல்லையா சார். எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. அதே போல் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட என்ன செய்திருக்காங்க, எதையுமே செய்யலையே. சென்னை சிட்டியில் உள்ள பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதே நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த பகுதிகளில் தான் பல்வேறு முக்கியமான அலுவலகங்கள் இருக்குது. கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குது, பார்க் ஸ்டேஷன் இருக்குது, சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது, சபர்பன் ஸ்டேஷன் இருக்குது, இது நம்மளுக்கு சதர்ன் ரயில்வே ஆஃபீஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிஹெச் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்படி எல்லாம் இருந்த இடத்துல அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, பல்நோக்கு டெர்மினல் அங்கே அமைப்பேன்னு சொன்னாங்க.
எளிதில் மக்கள் வந்துக்கிட்டு கிராஸ் ஆகிற மாதிரி அண்டர் கிரவுண்டு ஃப்ளைஓவர்லாம் போட்டு செய்வேன்ட்டு. எவ்வளோ இன்னை வரைக்கும் ஒன்றுமே செய்யலையே. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2-3 லட்சம் பேர் அங்கே கிராஸ் ஆகிறாங்க அந்த இடத்துல. யாராவது அங்கே போய் பார்த்தோன்னா தெரியும். ஏன்னா நான் டெய்லி அங்கே கிராஸ் ஆகிறாள். எதையுமே செய்யலையே. எத்தனை மேம்பாலங்கள் திமுகவில் கட்டப்பட்ட மேம்பாலங்களை திறக்கிறதுக்கு தயங்கி வெள்ள நிவாரண நேரத்தில் மக்களே தன்னால் திறந்துட்டு போயிட்டாங்க. இவங்க என்னைக்கு பட்டம் அமைக்கிறது, என்னைக்கு திறக்கிறேன்ட்டு. எல்லா வகையிலையும் இந்த ஆட்சி மேலே மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. இதையெல்லாம் விடியலே வா என்று சொல்லக்கூடிய அளவில் திமுக ஆட்சியில் இதையெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக சார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் ஆட்சி நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்குது, இதில் மாற்றம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு சூழலில் மக்கள் எந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை விஷயங்களை மனசில் வச்சுட்டு ஓட்டு போகணும்? ஓட்டுங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருவி. அதை சரியான முறையில் பயன்படுத்தினா மட்டும்தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இன்றைக்கி வாக்காளர் பெருமக்களுக்கு நீங்க எதை முக்கியமான கருத்தா முன்வைக்கிறீங்க? எதை சொல்லி அவங்கள்ட்ட வாக்கு கேட்க போறீங்க? அதாவது தேர்தல்னு சொன்னாலே காசை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டை இந்த எலெக்ஷனில் மக்கள் செய்ய மாட்டாங்க. எவ்வளோ பணப்பட்டுவாடா சென்ற ஆட்சியில் பண்ணாங்கிறது தெரியும் இந்த ஆட்சி வர்றதுக்கு. இப்போ மக்கள் வந்துக்கிட்டு ஒரு நாளைக்காக வேண்டி 5 வருடத்தை பாழாக்க மாட்டாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்கிறது இப்போது பட்டவர்த்தனமாக எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு. எனவே புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், நடுநிலையாளர்கள்லாம் என்ன விரும்புகிறாங்கன்னு சொன்னால், அவங்க பிரச்சனைகளுக்கு யார் தீர்வு கூறுவார், மாற்றம் என்பது யார் தகுதியானவராக இருக்க முடியும். யார் யாரெல்லாமோ முதலமைச்சர்னு சொல்லலாம். ஆனால் மாற்றத்தை தரக்கூடியவருக்கு என்ன அனுபவம் இருக்குது, என்ன இந்த தமிழ்நாட்டுக்காக செய்திருக்காங்க, அரசியல் முதிர்ச்சி இருக்கிறாங்கிறதெல்லாம் தெளிவாக உணர்ந்து அதிமுக மேலே அதிருப்தியாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். மக்கள் தெளிவாகிட்டாங்க. 3வது அணி 4வது அணிக்கெல்லாம் இப்போ ஓட்டை போட்டு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையை நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக 6வது முறையாக தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டுக்காக வேண்டி பல்வேறு காரியங்களை எல்லாம் மாற்றுவார்கள். தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய விடியல் மீட்பு பயணத்தினுடைய மாற்றத்தை ஆட்சி மாற்றத்தின் மூலமாக கண்டிப்பாக தமிழக மக்கள் சந்திக்க இருக்கின்றார்கள். தமிழக மக்கள் எப்பொழுதுமே பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்கள், நல்ல சிந்தனை படைத்தவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது உள்ள அரசாங்கத்தின் மீது எந்த அளவுக்கு அதிருப்தி இருப்பதை இப்பொழுது நாம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பத்திரிகையில் எழுதுகிறாங்க, கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. எனவே கண்டிப்பாக மக்கள் தெளிவான முடிவை எடுப்பார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்குவார்கள். சென்ற திமுக ஆட்சியிலிருந்து இப்பொழுது அதிமுக ஆட்சி முடியக்கூடிய வகையில் என்னென்ன அவலங்களை, என்னென்ன துன்பங்களை பெற்றிருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு செலவினங்கள்லாம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எனவே நல்ல முடிவை, திமுக கழகத்தை ஆட்சியில் அமர்த்தக்கூடிய முடிவை தமிழக மக்கள் வாக்குகள் மூலமாக தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. கண்டிப்பாக சார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் ஏன் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவிச்சிங்க? திமுக தலைமையிலான அரசு வந்தால் எல்லா சமுதாய மக்களுக்கும் நலம் தரக்கூடிய விஷயங்களை எப்படி அவர் கொண்டு வருவார்? முன்னாடி இருந்த திமுக ஆட்சி காலத்தில் அதோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சி எவ்வளோ ஒரு முடக்கமான ஒரு சூழலில் இருக்குது. இதுலேருந்து ஒரு மாற்றம் தேவைன்னு வரும்போது அந்த மாற்றத்தை யாரால் கொடுக்க முடியும்? இந்த மாற்றத்துக்கான ஒரு பயணமாக தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய நமக்கு நாமே திட்டம் எவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி இப்போ வெளியிட்டிருக்கிற திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த அறிக்கையே பல விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி. மாறி வரும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புது புது நிகழ்வுகளை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய பிறந்த நாள். 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்தார். அதே ஆண்டு அதே மாதம் சில நாட்கள் தள்ளி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்தார். ஏப்ரல் 14 பிறந்த அம்பேத்கர் அவர்கள்
அந்த நாளுக்கு ஒரு சிறப்பை கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்ல வேண்டும். முன்பெல்லாம் ஏப்ரல் 14 ஏறத்தாழ சித்திரை 1 என்கிற அந்த மாதத்தோடும் தேதியோடும் இணைந்து வரும். எனவே அதனை தமிழ் வருடப்பிறப்பு என்று தவறாக புரிந்து கொண்டிருந்தோம். ஆனால் சித்திரை 1க்கு இருக்கிற சிறப்பெல்லாம் அது அம்பேத்கரினுடைய பிறந்த நாள் என்பதுதான். அவர் பிறந்தார் என்பது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சிறந்தார். அவருடைய புகழ் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வாழுகிற காலங்களில் அவர் எத்தனை விதமான போராட்டங்களை சந்தித்தார் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை அந்த போராட்டம்தான் அவருடைய வாழ்க்கையின் சிறப்போ என்றும் கருத தோன்றுகிறது. போராட்டம் என்றால் சின்ன வயதில் தொடங்கி அவர் பாரட்லாவாக ஆனதற்கு பிறகு, சட்டத்தினுடைய அமைச்சராக இந்தியாவிற்கே ஆனதற்கு பிறகும் கூட அது தொடர்ந்தது என்பதுதான். என்றைக்கும் தொடங்குகிற நேரத்தில் சில போராட்டங்கள் இருக்கும். நமக்கு இயல்பாக ஒரு பல் முளைக்கிறது என்றால் கூட அது போராடித்தான் வெளியிலே வர வேண்டியிருக்கிறது. எப்படி ஒரு விதை மண்ணை கிழித்து கொண்டு செடியாக வெளியிலே வருகிறதோ அப்படித்தான் நம்முடைய பல் கூட ஈர்களை கிழித்து கொண்டு வெளியிலே வருகிறது. அப்படி வெளிவருகிற போது போராட்டம் இருக்கிறதே தவிர வந்ததற்கு பிறகு போராட்டம் இல்லை. ஆனால் அம்பேத்கர் வாழ்க்கையில் முளைக்கும் போதும் போராட்டம், துளிர்த்த போதும் போராட்டம், இறுதி வரையில் பெரும் மரமாக செழித்த போதும் போராட்டம் என்பதாக அவர் வாழ்க்கை இருந்தது. அப்படி என்ன போராட்டங்களை அவர் சந்தித்தார் என்றால் 1000 போராட்டங்கள் இருக்கின்றன. சின்னதாக ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். அவருடைய பிறந்த நாளில் அவர் எப்படி போராடி வந்தார் என்பதற்கான எடுத்துக்காட்டாக 38வது வயதில் அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு காலிலே முறிவு ஏற்பட்டது. காலில் முறிவு ஏற்படுவதும் விபத்து ஏற்படுவதும் எல்லோருக்கும் ஏற்படக்கூடியது தான். ஆனால் அம்பேத்கருக்கு அந்த விபத்து கூட அவர் பிறந்த சாதியின் காரணமாக, அந்த ஒடுக்குமுறையின் காரணமாகத்தான் நிகழ்ந்தது என்பதுதான் நாம் குறித்து கொள்ள வேண்டிய செய்தி. 38 வயதில் அவர் பாரட்லாவாக பட்டம் பெற்றதற்கு பிறகு, அன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட அவருடைய இந்த சாதிய இழிவு நீங்கவே இல்லை. சமூகம் வேறு எதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. 1929வது ஆண்டு நடந்த நிகழ்ச்சியை நான் குறிப்பிடுகிறேன். அப்போது பம்பாயினுடைய அரசு, அன்றைக்கு பம்பாயினுடைய அரசு, அது வெள்ளைக்கார அரசு தான். அந்த அரசு தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லப்படுகிற மக்களினுடைய குறைகளை கண்டறிவதற்கு ஒரு குழுவை நியமித்தது. அந்த குழுவில் அம்பேத்கரும் ஒரு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். எனவே அம்பேத்கர் சட்டத்துறைக்கு வந்து அமைச்சராக ஆனதற்கு பிறகுதான் புகழ் பெற்றார் என்று யாரும் கருதிவிடக்கூடாது. அவர் போராட்டங்களால் தான் புகழ் பெற்றார். அவர் போராட்டங்களால் தான் வாழ்வில் உயர்ந்தார். எனவே அன்றைக்கே அரசு அவரை அங்கீகாரம் செய்து அந்த குழுவிலே ஒருவராக நியமித்தது. அந்த குழு மராட்டிய மாநிலம் முழுவதும் பயணம் செய்து ஒடுக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அறிந்து அரசிடத்திலே சொல்ல வேண்டும். அதுதான் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணி. அந்த பணியில் பல்வேறு இடங்களை அவர்கள் சுற்றி வருகிற போது ஒரு முறை மகர்வாடா என்னும் நகரத்திற்கு வந்தார்கள். அந்த தொடர்வண்டி நிலையத்திலே இருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி அந்த மகர் வகுப்பை சார்ந்த மக்களே கூடுதலாக அல்லது மிக மிக பெரும்பான்மையாக அந்த பகுதியில் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு வேண்டுகோளை அம்பேத்கரிடம் வைத்தார்கள். நீங்கள் ஒரு நாள் இரவு எங்களோடு வந்து தங்கி செல்ல வேண்டும். பகல் முழுவதும் உங்கள் குழுவிற்கான அந்த பணி இருக்கிறது, நீங்கள் அதை செய்து முடிக்கலாம். இரவு உங்களுக்கு ஓய்வு நேரம். ஆனால் ஒரு நாள் இரவு உங்கள் ஓய்வு நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். எங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் உங்களிடம் பல செய்திகளை கேட்டு அறிய வேண்டும். எங்களில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டபோது அம்பேத்கர் மிகுந்த மகிழ்ச்சியோடு, ஒரு நாள் ஓய்வை விட இது ஒரு நாள் வாழ்வு என்று கருதுகிறேன், நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னார். மகார்வாடாவுக்கு போனதற்கு பிறகுதான் ஒன்று புரிந்தது. அவர்கள் அழைத்த அந்த இடத்திற்கு போக வேண்டுமென்றால் அதற்கு மிக குறுகலான ஒரு வண்டிப்பாதை மட்டும்தான் இருக்கிறது. அந்த வண்டிப்பாதை குதிரை வண்டிகள் கூடுதலாக இருந்த பகுதி. அந்த குதிரை வண்டியில் ஏறி பயணம் செய்ய அம்பேத்கர் முற்பட்ட போது அங்கே இருந்த வண்டிக்காரர்கள் அவரை வண்டியில் ஏற்ற மறுத்து விட்டார்கள். என்ன பணம் வேண்டும், தருகிறோம் என்று அந்த குழுவிலே இருந்த மற்றவர்களும் சொன்னார்கள். அம்பேத்கரும் முன்வந்தார். ஆனால் அங்கே இருந்த அந்த குதிரை வண்டிக்காரர்கள், எங்களுக்கு பணம் பெரியதில்லை,
ஒரு தீண்டத்தகாத சாதியை சார்ந்த ஒருவரை எங்கள் வண்டியில் நாங்கள் ஏற்றி அவரை உட்கார வைத்து நாங்கள் ஓட்டி கொண்டு போக மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன, ஒரு வண்டியிலே வைத்து ஓட்டி கொண்டு போவதற்கு கூட இவ்வளவு பெரிய சிக்கலா? எப்படியும் போயாக வேண்டும், என்ன செய்யலாம் என்கிற போது கடைசியாக அவர்கள் ஒரு சமரசத்துக்கு வந்தார்கள். இவரை உட்கார வைத்து நாங்கள் வண்டிக்காரனாக ஓட்ட முடியாது, வேண்டுமானால் வண்டியை தருகிறோம், வண்டி ஓட்டத் தெரிந்த தீண்டத்தகாத ஒருவரை வைத்து வேண்டுமானாலும் நீங்கள் ஓட்டிக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு என்ன விளங்கவில்லை என்றால், வண்டி ஓட்டுகிறவரும் உட்கார்ந்திருக்கிறவரும் அவர்களினுடைய கருத்தில் தீண்டத்தகாதவர்களாக இருக்கலாம், அதனால் வண்டிக்கு தீட்டுப்பட்டு விடாது. ஆனால் ஒரு தீண்டத்தகாத ஒருவரை உட்கார வைத்து வண்டியை ஓட்டினால் அவர்களினுடைய கௌரவம் குறைந்துவிடும் என்று கருதினார்கள். இது நடந்தது 1929. இன்றைக்கு 2016 பெரிய மாற்றங்கள் பெரிதாக வந்துவிடவில்லை. ஓரளவிற்கு மாற்றங்கள் வந்திருக்கின்றன, பெரிதாக வந்துவிடவில்லை. அதற்கு பிறகு அப்படி வண்டி ஓட்டுவதாக முன்வந்த ஒருவரை வைத்துக்கொண்டு, அவரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், அம்பேத்கர் அந்த வண்டியிலே பயணம் செய்கிற போது தான் அது ஒரு கரடுமுரடான பாதை, அவருக்கு வண்டி ஓட்டி பழக்கமில்லை. எனவே பழக்கமில்லாத ஒருவர் ஓட்டுகிற போது குதிரைகள் ஒத்துழைக்கவில்லை. போகிற வழியில் அந்த வண்டி அப்படியே சாய்ந்து அம்பேத்கர் கீழே விழுந்து காலில் அடிபட்டு எலும்பு முறிந்து போயிற்று. எனவே எலும்பு முறிந்து போனது வெறும் சாலை விபத்தல்ல, அது சமூக விபத்து. இந்த சமூகம் இப்படி கரடுமுரடான பாதைகளில் பயணம் செய்வதால் இப்படிப்பட்ட விபத்துகள் நேர்கின்றன. அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய மேதை, அறிவாளி, பாரட்லா பட்டம் பெற்றவர், ஆங்கிலேய அரசினால் ஏற்படிப்புக்கு உள்ளானவர், அவர்களால் ஒரு குழுவிலே உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர். ஆனால் என்ன தகுதி இருந்து என்ன, எவ்வளவு படித்திருந்தால் என்ன, அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகர் சாதியை சார்ந்தவர் தானே என்று எதுவும் படிக்காத ஒரு குதிரை வண்டிக்காரர். குதிரை வண்டி ஓட்டுவது என்பது தொழிலில் இழிவானதல்ல, எந்த தொழிலும் இழிவானதன்று. ஆனால் ஒரு மிகப்பெரிய அறிவோ படிப்போ இல்லாத ஒருவர் இவ்வளவு பெரிய மேதையை தன்னுடைய வண்டியிலே உட்கார வைத்து கொண்டு போவது தனக்கான பெருமை என்று கருதாமல் அதனை தீட்டு என்று கருதுகிற மனநிலையை தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த மனநிலை ஒரு சமூகத்தின் விளைபொருள். அந்த தனி மனிதனை நாம் குறை சொல்ல முடியாது. ஒரு சமூகத்தின் விளைபொருளாகவே அவன் இருக்கிறான். இப்படிப்பட்ட தவறான கருத்துகள் அவர்களின் மூளைகளிலே பதிந்து கிடக்கின்றன. எனவே அன்றைக்கு அம்பேத்கருக்கு நேர்ந்த அந்த விபத்து என்பது சாதியால் நேர்ந்த விபத்து, சாலையால் நேர்ந்த விபத்தில்லை. அப்படி எலும்பு முறிந்து அந்த குழுவில் பணியாற்றுவதற்கும் கூட அது இடைஞ்சலாகி பின்னால் சரி செய்து கொண்டு அவர் பணியாற்றினார் என்பதை படிக்கிற போது, தொடக்கம் முதல் இறுதி வரை வாழ்க்கையை போராட்டமாகவே சந்தித்தவர் அம்பேத்கர். ஆனால் ஒன்றை நாம் சொல்ல வேண்டும், அவர் தனக்காக போராட வேண்டிய தேவைகளை ஒரு கட்டத்திலே கடந்து விட்டார். அவர் மிக வாய்ப்போடும் சொகுசாகவும் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் சுகங்களையெல்லாம் துறந்து அவர்களுக்கான மேம்பாட்டுக்காக தன்னுடைய வாழ்வின் அத்தனை மகிழ்ச்சியையும் கைவிட்டு அவர் போராடியே வாழ்ந்தார். அந்த மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய பிறந்த நாள் தான் ஏப்ரல் 14. நாம் செய்யும் சில தவறான காரியங்களால் நம்முடைய சுற்றுச்சூழல் மாசடைகிறது. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் அவற்றை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். நம்முடைய நீர்நிலைகளை பற்றி நான் பல முறையில் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி இந்த நீர்நிலைகளுடைய அது முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய, நம்முடைய நலனில் பங்காற்றக்கூடிய ஆறுகளும் நதிகளும் குளம் குட்டைகள் இவை அனைத்துமே நமக்கு தேவையான, நம்மை ஒட்டி நமக்கு பயனுள்ள முறையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நீர் நிலைகளை பொறுத்து தான் ஒரு இடத்தினுடைய வளம் நிர்ணயிக்கப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் ஒரு இடம் நீரால் சூழப்படுகிறதோ அப்பொழுது அந்த இடத்தினுடைய சூழல் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் நீரை சுற்றித்தான் வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது. நம்முடைய நாகரிகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் கூட இந்த நாகரிகம் ஆரம்பிப்பது
ஆரம்பித்தது நதிக்கரையில்தான், ஆற்றங்கரையில்தான் என்று நமக்கு பல வரலாற்று உண்மைகள் இருக்கிறது. ஏனால் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கை முறையை நீர்நிலைகளை ஒட்டி தான் ஆரம்பித்திருக்கிறார்கள். அது வரலாற்று உண்மை. ஆனால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு இடத்தை வளமாக்குகிற அந்த சக்தி அந்த நீர்நிலைகளுக்கு உள்ளது. அதன் அடிப்படையில் தான் நம்மை சுற்றி இருக்கிற அந்த ஆறுகளும் குளம் குட்டைகளும் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அல்லாமல் அது கட்டாயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீர்நிலைகள் சந்தித்து கொண்டிருக்கிற சவால்கள் நமக்கு பெரிய தர்ம சங்கடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. நீர்நிலைகள் எந்த அளவிற்கு அந்த ஒரு சங்கட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, அந்த சவால்களை எதிர்கொள்கிறது என்று பார்க்கிற பொழுது அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, நீர்நிலைகளில் சென்றடைகிற அந்த மாசுக்கள். இரண்டாவது, நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறுகிற அந்த கழிவுகள், அந்த கழிவுகளில் உள்ளடக்கி இருக்கிற பலவிதமான நச்சுப் பொருட்கள். இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சில நேரங்களில் நம்முடைய நீர்நிலைகளில் இருக்கிற விலங்கு இனங்கள், அது எத்தகைய விலங்காக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் இன்றைக்கி என்ன தர்ம சங்கடம் என்னொன்று கேட்டால், நம்முடைய இடத்திற்கு ஏற்ற சில விலங்கு இனங்கள் நம்முடைய நீர்நிலைகளில் இருக்க வேண்டிய சூழல் மாறி இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்று கேட்டால், சில நேரங்களில் திடீரென்று புகுகிற அந்த விலங்கு இனங்கள் ஏற்கனவே நீர்நிலைகளில் உள்ள மற்ற ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விலங்கு இனங்களை அழித்து விடுகிறது என்ற ஒரு செய்தி. நான்காவது இருக்கிற சவால்கள் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு உலக வெப்பமயமாக்கல் மூலம் ஏற்பட்டிருக்கிற தட்பவெப்ப மாற்றம் நீரை எளிதாக உடனடியாக ஆவியாக்கி கொண்டிருக்கிறது என்பதன் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த தண்ணீர் ஆவியாகுதல் மூலம் மிகவும் குறைந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நீர் குறைக்கப்படுகிறது என்பதும் இன்றைக்கு ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு பல நீர்நிலைகளை, அதுவும் சிறப்பாக குளம் குட்டைகளை நாம் தொலைத்திருக்கிறோம். இன்னும் இருக்கின்ற குளங்குட்டைகளும் ஆறுகளும் பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள ஆறுகளில் 50 விழுக்காடு ஆறுகள் நாம் பயன்படுத்துவதற்கு தகுதியற்றதாக மாறிவிட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய நகரங்களை சுற்றி பார்க்கிற பொழுது இருக்கிற குளம் குட்டைகள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது அல்லது தகுதியற்றதாக மாறியிருக்கிறது. அது சில நேரங்களில் நம்முடைய ஆறுகள் அதிகமான குப்பைகளை எடுத்து செல்கிற ஒரு நீர்நிலைகளாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்மை சுற்றி இருக்கிற வாழ்க்கை முறையில் பல மாற்றங்கள், பல சோதனைகளை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நீர்நிலைகள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு புரிதல் இன்றைக்கி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை ஒட்டி இருக்கிற நம்முடைய வீட்டிற்கு அருகாமையிலோ அல்லது நகரத்திலோ அல்லது கிராமங்களிலோ இருக்கிற அந்த நீர்நிலைகள், அதுவும் இந்த வருடம் பார்க்கிற பொழுது இன்றைக்கி உள்ள தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப குளம் குட்டைகள் இன்றைக்கு வற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாதம் 3 மாதத்திற்கு எந்த அளவிற்கு நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்பது ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்க போகிறது. ஆனால்தான் இயற்கை வளமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நாம் இயற்கையிலிருந்து பெற வேண்டும் என்றால் இயற்கையோடு இணைந்திருக்கிற இத்தகைய குளம் குட்டைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதனால்தான் ஒரு நீர்நிலைகள் இருந்தால் அதை எந்த அளவிற்கு பாதுகாப்பாக அதை வைத்து கொள்ளுக வேண்டும் என்ற உணர்வு இன்றைக்கு அனைவருக்குமே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் சில இடங்களில்
இத்தகைய முயற்சி தேவையாக இருக்கிறது. அதனால்தான் எப்பொழுதுமே சிறுதொல்லி பெருவளம் என்று சொல்வார்கள். நீரை சிறிதளவிற்கு எந்த அளவிற்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவிற்கு அதனுடைய இருப்பும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால்தான் நீரை வீணாக்குகிற அந்த தன்மையும் அதோடு நீரை மாசுபடுத்துக்கு உள்ளாக்குகிற அந்த சூழ்நிலையும் நாம் மாற்றியாக வேண்டும். ஏனென்றால் இயற்கையின் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிற இயற்கை வளத்தின் ஆதாரமாக இருக்கக்கூடியதே தண்ணீர் தான். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு நீரினுடைய தேவை நமக்கு அதிகமாக இருப்பதோடு இல்லாமல் ஆனால் இந்தியாவை போன்ற நாடுகள் பல சவால்களை இன்றைக்கி சந்தித்து கொண்டிருக்கிறது. நீர்நிலைகளை அழித்து என்பது இன்றைக்கி நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதோடு நம்மை போன்ற விவசாயத்தை அடிப்படையாக வைத்திருக்கிற நாம் இன்னும் அதிகமாக நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த நன்னீர் 3 விழுக்காடு தான். அதை ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த தண்ணீர் குடிப்பதற்கு நம்முடைய விவசாயத்திற்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கிற பொழுது இந்த நீர்நிலைகளை ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி 50 விழுக்காடு இத்தகைய நீர்நிலைகள் தகுதியற்றாக மாறிவிட்ட காலகட்டத்தில் மீதமுள்ள 50 விழுக்காடாவது பாதுகாப்பு ஒரு சூழலில் இருப்பதோடு இல்லாமல் அந்த நீர்நிலைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு நீர்நிலைகள் நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதோடு அதை பாதுகாக்கிற அந்த முறையிலும் நான் கடந்த வாரம் சொன்னது போல நம்முடைய நீர்நிலைகளை எந்த அளவிற்கு சுகாதாரமாக பாதுகாக்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய சுகாதாரமும் அதில் அடங்கியிருக்கிறது என்பதை நினைக்கிற பொழுது நம்முடைய பொறுப்புணர்ச்சி அதிகமாகிறது. ஏனென்றால் எத்தகைய தண்ணீரை குடிக்கின்றோமோ இன்று கூட சொல்கிறார்கள், இந்த சைலண்ட் வேலி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலிருந்து வருகிற நீர் மிகவும் சுத்தமாக இருப்பதோடு இல்லாமல் அதை அருந்துகிறவர்களுக்கும் அங்கே விளைகிற பொருள்களுக்கும் உள்ள வித்தியாசம் மற்ற இடத்தை விட சிறப்பாக இருக்கிறது என்று இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்கிறது. ஏனென்றால் அந்த இடத்தில் மாசு இல்லை, வேறு எந்த ஒரு தீமையான பொருள்களும் அது இல்லாதனால் அதை அருந்துகிறவர்களும் அங்கே இருக்கிற அந்த விவசாயமும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிற பொழுது நம்முடைய நீர்நிலைகளை மிகவும் கவனமாக, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய கண்களை போன்று பாதுகாக்கிற அந்த முயற்சியில் நாம் ஈடுபடுகிற பொழுது நிச்சயமாக நீர்நிலைகளால் நமக்கு பெரிய நன்மை வரும். அதன் மூலம் நம்முடைய வளமும் சுற்றுச்சூழல் வளமும் சிறப்பாக அமையும்.